இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போக போகிறோம். இங்கே ஒரு வசனம் என்று சொல்லுகிறது. யோபு 42வது புஸ்தகத்துல 2வது வாக்கில் அங்கே சொல்லுகிறார். யோபு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்னாகாது, தடைப்படாது. உனக்கு செய்ய போகிற காரியத்தில் கர்த்தர் என்ன பண்ண மாட்டான், தடை பண்ண மாட்டான். அவர் தடையை கொண்டு வருகிற தேவன் அல்ல, என்னத்தை கொண்டு வருவான், ஜெயத்தை கொண்டு வருவான். தடை என்பது கர்த்தருக்கு அற்ப காரியமும், ஜெயம் என்பது கர்த்தருக்கு விசேஷித்த காரியம். ஹல்லேலூயா. ஜெயத்தை உனக்கு கொடுக்க போகிறார். நீங்க நல்ல துணிமணிகளை எடுத்து குடும்பமாய் கட்டி தேவனை ஆராதிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ்க்கு துணி போடாதீங்க, நியூ போடுது. கிறிஸ்துமஸ்க்கு எடுத்தாலும் போடாதீங்க. ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறதுல கவனமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. ஆனா புதிய வருஷத்துல புதிய ஆண்டுல ஒரு புத்தாடைகளை நீங்கள் போட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். எங்க குடும்பத்தில் நாங்க அப்படிதான். கிறிஸ்துமஸ்க்குலாம் புதாடை ஒரு நாளும் போட்டதில்லை, எடுத்ததில்லை, அதை குடிக்கிறது இல்லை. மற்றவர்கள் செய்கிறது தப்பு இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ஆனாலும் நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்களை யார் மேல இருக்கலாம், அதர் பீப்புள். கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் அவர்களை ஒரு நாள் தான் அனுதினம் இல்லை, அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துவதில் நாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. புதிய ஆண்டிலே புத்தாண்டிலே நீங்கள் தேவ ஆலயத்திலே புதிய ஆடையை உடித்துக் கொண்டு தேவனை துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது இன்னும் ஒரு மகிமையா இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கிறிஸ்துமஸ் நாளில் மற்றவர்களுக்கு நாம் அவர்களை உடுத்துவதில், அவர்களுக்கு ஏற்படுவதில், அவர்களுக்கு நாம் கொடுப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும் போதே தேவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் என்ன பண்ற சந்திக்கிறவரா இருக்கிறார். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சரிங்களா? சகலத்தையும் அவர் செய்வார், ஒன்றும் குறைபடாது. சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுது இல்ல, இந்த மேல சொல்லுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏசாயா புத்தகத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இவர் சகலத்தையும் செய்ய யார் என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். 9:6 சொல்லுது பாருங்களேன். ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரத்துல 6ல ஹல்லேலூயா சொல்ற, நமக்கு ஒரு பாலகன் ஒருத்தர் பிறக்க போகிறார், பிறந்து விட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். அவர் தோல் என்ன இருக்குது, கர்த்தத்துவம், அதிகாரம், அதிகாரம், கர்த்தத்துவம், கர்த்தத்துவம், அதிகாரம் அவர் தோலின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், அவர் வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் நித்தியமாய் உனக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இவர் தான் சொல்றாரு, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும். அப்ப அவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் தோல் என்ன இருக்குதான், கர்த்தர் எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய அவரால் முடியும். எப்படி செய்ய முடியும், எப்படி நம்ம உயர்த்த அவரால் முடியும், எப்படி நம்ம மகிழ்ச்சியாக அவரால் முடியும், எப்படியும். இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி அந்த வல்லமைகளை தேவன் நமக்கு செய்ய ஒரு குமாரனையும் ஒரு பாலகனையும் ஒரு குமாரனையும் நம்ம வாழ்க்கைக்காக, நம்ம உயர்வுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சமாதானத்திற்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய நித்திய வீட்டிலே வாழ்வதற்காக குழந்தையாக, குமாரனாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் சொல்லுது,
கொடுத்திருக்கிறான். அவன் தோளில் என்ன இருக்கிறதா? தத்துவம் எதையும் செய்கிற தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கிறது. அதான் சொல்றாரு, நான் உங்களை என் தோளில் என்ன பண்ணேன்? சுமந்து கொண்டு வந்து இந்த தேசத்துல உங்களை நான் விட்டேன். கத்த சொல்றேன், எவரீது நீ செய்ய வல்லவ, நீ வல்லவ. அப்படியாப்பட்ட ஆண்டவரை நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் யாரா? 7 சொல்லுது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திட்டப்பட்டு. எதற்காக குமாரன்? எதற்கு அந்த பாலகன்? எதற்கு அந்தத்துவம்? எதற்கு அதிகாரம்? எதற்கு வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு? ஏன் அவர்? எதற்கு? எப்படி அவர் ஏன் கொடுக்கப்பட்டால், நமக்காக வந்தார் என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதல் கொண்டு என்னென்னைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு தத்துவம். நான் கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. தத்துவம் எதையும் செய்ய முடியும். வானத்தை கீழே தள்ளணுமா? சுனாமியை உண்டு பண்ணுமா? பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுமா? கடலை வற்றி போக பண்ணணுமா? மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்கணுமா? நீ போய் அந்த குளத்துல கழுவு, உன் கண்கள் பார்ப்பா. போ, உன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சுகமாமா. கல்லறைக்குள்ள நுழைந்த உடனே அவன் உயிர்த்தெழுகிறான். யோசனை பண்ணி பாருங்களேன். என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வராரு? அவருடைய தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வைராக்கியம் ஓவியம் மீதும் தேவனை வச்சிருந்தார். தாவீதுடைய சிங்காசனத்தை உயர்த்தும்படி, அவனை நடத்தும்படி, அவனுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி, அவன் ராஜா தத்துவத்தையும் ஆளுகையும் கொடுக்க அவர் எப்படி இருக்காரு? தாவீதுக்கு செஞ்ச ஆண்டவர் உனக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? அவன் விசுவாசித்தான் தேவனை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். தேவன் அவனுக்கு அனைத்தையும் செய்தார். உனக்கு என்ன செய்ய மாட்டாரா? தத்துவம் எங்க இருக்குது? அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை என்ன பண்ண நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்ய வல்லவராக இந்த 7வது வசனம் அப்படிதான் சொல்லு. தத்துவத்தின் பெருக்கம். தத்துவத்தின் அடையாளம் என்ன? பொருள் என்ன? பெருக்கம். நம்ம கூட பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பதான் நம்ம போய் பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிறது இல்லை. 10-15 வயசுக்கு மேல அவங்களே போய் எடுத்துக்குவாங்க. ஆனா குழந்தையில அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுல வரதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு போட்டு அதை நடக்க வச்சு நம்ம பார்க்கிறோம். ஒரு பாட்டு கூட இருக்கு, நடக்க வைத்து பார்க்கும் கர்த்தரேன்னு. அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ் போட்டு என்ன பண்றோம் நம்ம? நான் பஸ்ல போட்டுருவேன். பஸ்ல எடுத்து வருவாங்க. அப்பெல்லாம் சரவணா ஸ்டோர் தான். இப்ப சரவணா எங்க இருக்குன்னே தெரியாது. என்னங்கயா சரவணா ஸ்டோர் தான். இப்ப சரவணா ஸ்டோர் எங்க இருக்குன்னு தெரியாது. அது அந்த காலம், வறுமையின் காலம், வறுமையின் கோள். இப்ப சரவணெல்லாம் போய்கிட்டு 10-15 வருஷம் போறது இல்லை. எல்லாமே நம்மளை சுத்தி வந்துச்சு. எல்லாமே நம்மள ஒரு வசனம் நிறைவேறுது. எல்லாமே உன்னை சுத்தி வந்து சொன்னார் பாருங்க. ஜவுளி கடையில இருந்து, மல்லிகை கடையில இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாம் நம்மளை சுத்தி வந்துருச்சு. நீ ரொம்ப தூரம் போக தேவையில்ல. எல்லாமே உன் அருகில் நான் கொண்டு வருவேன் ஒரு வசனம் இருக்குங்க. ஆண்டவர் கொண்டு வந்தார். எங்கேயுமே நம்ம போக தேவையில்லை. ஒரு காலம், ஓடுன காலம், அறுக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, அட ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. சாலமோன் சும்மா எழுதி வச்சு இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு உரியதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த ட்ரெஸ் அந்த பிள்ளைக்கு போட்டு பார்த்து அழகா இருக்கா, நல்லா இல்லையா என்று அதை நடக்க சொல்லி பார்த்த பிறகுதான் நமக்கு தூக்கம் வருங்க.
அல்லேலூயா. நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அப்போ ஆண்டவர் அந்த கர்த்தத்துவத்தை என்ன பண்றாரா? நம்ம வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வருகிறார். கர்த்தத்துவத்தை என்ன பண்றாரு? பெருக்கம். இந்த வேத வசனம் நல்லா வாசிங்க. நிலைப்படுத்தும்படிக்கு என்னங்க? நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. பெருக்கத்திற்கும் சமாதானத்துக்கு என்ன இல்லை? நீங்க யாராச்சும் எனக்கு சமாதானம் இல்லை நீ சொன்னீங்கன்னா, போர் அடிக்கிறீங்கன்னா, அது ஆண்டவர் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா 2 பாயிண்ட் சொல்றார். சமாதானத்திற்கும் பெருக்கத்திற்கும் சமாதானத்துக்குரிய தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பெருக்கம் வரும்போதே சமாதானம் கூட வந்துடும். அப்போ பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதத்தின் தேவனாமலை பெருக்கம் என்ன பண்றாரு? சமாதானத்தை என்ன சொல்றாரு? பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வழியை திறப்படும் இதை செய்யும். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அவன் வாழ்க்கையில சகலத்தை செய்ய வல்லவன். 2வது சொல்லு கேளு. நீ செய்ய நினைத்தது பிரைஸ் அல்லாஹ். நீ செய்ய நினைத்தது தடப்பட. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அது ஒரு நாளும் தடைப்பட. இங்கே ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 21:1-3 சொல்றாரு. 21:1-2-3 வசனம் இப்படி சொல்லுது. அவர் செய்ய நினைத்தது, ஆபிரகாமுக்கு செய்ய நினைத்தது என்ன பண்ணல? தடைப்படல. அவருக்கு வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரு? வாக்கு கொடுத்தார். அந்த வாக்க ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு சமயத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போது அவைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி அதை நிறைவேற்றுகிறாரா? முதல்ல 17 வாசிங்க. அப்புறம் போங்க. சரி, அதை வாசிங்க. 21:1-2 வாசிங்க. கர்த்தர் சொல்லியிருந்தபடி கர்த்தத்துவமும் அதுக்குள் சமாதானமும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னபடி சாரா பேர் என்ன ஆகிறாரு? கடாட்சமாகிறார். திரும்பி பார்க்கிறாரு. சாரால பார்க்க திரும்பி பார்த்த உடனே அவர் கர்ப்பம் தரித்துட்டார். மரியா கர்ப்பம் தரித்தது போல கடாட்சித்தா ஆசீர்வாதத்தை இப்படி பார்க்கிறாரு. வேதவசனம் எவ்வளவு தெளிவா, கர்த்தத்துவம் சமாதானம் மகிழ்ச்சி அவர்களிடத்தில் இருக்கிறது, குறைந்து போவதில்லையா. அவ என்ன பண்ணாரு? கடாட்சித்தான். இந்த வேதம் எவ்வளவு சொல்றது பாருங்களா? கடாட்சித்தான். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன பண்ணாரு? உரைத்தபடியே, சொன்னபடியே செய்தார், கொடுத்தார், ஆசீர்வதித்தார். உங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு சொன்னா செஞ்சிருவார், சொல்லாருன்னா அவர் செய்ய மாட்டார். சொல்லிட்டார்னா உடனே பாலாக்காம தலையப்போ கீழாக்காம சொல்லிட்டார்னா அவர் செய்து முடிக்கிறதுல வல்ல தேவன், நல்ல தேவன். அவர் சொல்லிட்டார்னா அது நிறைவேறும். அது நிறைவேறாம இராது. சொல்லிட்டா செஞ்சிருவார். எனக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் சில வாக்குத்தத்தத்தை மிஸ் பண்ணிட்டேன். வாக்குத்தத்தம் சொன்னா அது நிறைவேறும். நான் தான் சொல்லியிருக்கிறார். அதை நான் சில வருஷம் வாக்குத்தத்தத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் அது நிறைவேறும் என்பது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றாரு. கீழே ஒரு வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் பாருங்களேன், அவர் சொல்லிட்டாரு தடைப்படாது. ஆனால் அவர் முதிர் வயதில் இருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது, சொல்ல வாய்ப்பு இல்லை. முதிர் வயதியா இருந்தாலும் சொல்றாரு, சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை குறித்த காலத்துக்குள்ள அந்த தரிசனம் நிறைவேறிட்டோம். போன வாரம் சொன்னார்ல, குறித்த காலத்தில் அந்த தரிசனம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நிறைவேறணும். அப்படி நிறைவேறலாம் அதுக்கு திருக்க தரிசனம் அல்ல. எந்த
காரியத்திலும் அது ஜெயமாய் வராது. குறித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் இந்த 10 மாசத்துக்குள்ள இது நிறைவேறும், 2 வருஷத்துக்குள்ள இது நிறைவேறும், 3 வருஷத்துக்குள்ள இது நிறைவேறும் என்பது தேவ சித்தம். அதுக்குள்ள அது ஆண்டவர் பண்ணிடுவார், நிறைவேற்றிடுவான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். கர்த்தராகிய தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று காரணம் என்ன? கர்த்தர் சொல்லியிருந்தார், உனக்கு ஒரு குமாரன் நான் கொடுப்பேன். அவனுக்கு என்ன பண்ணேன்? ஈசாக்கு என்று. இது எப்போ நடந்தது? 17வது அதிகாரத்தில் நடந்தது. ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறாரு. ஆபிரகாம் 99 வயதா இருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு கர்த்தர்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனின் சபலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது ஓல்டு பீப்புளா நான் சரிதான், நம்ம வயதாகி போயிட்டான் தெரியுதான், அந்த நேரத்துல தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில நிறைவேற்றுவான். அதான் சொல்றார். 17 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதா இருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. இது ஒரு பாயிண்ட். உத்தமனா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறும். உத்தமனா இராவிட்டால் தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. கர்த்தர் மீது நம்ம கோபம் கொள்ளக்கூடாது, அவர் மீது நம்ம கோபிக்க கூடாது. உத்தமனாய் இருப்பாயானால் நிச்சயமாய் தீர்க்க தரிசனம் குறித்த நேரத்தில் என்ன பண்ணும்? அது நிச்சயமாய் வாழ்க்கையில அது நிறைவேறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. எப்படி? நான் உனக்கு சொல்றாரு, என்ன வாசிங்க? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். Praise the Lord. என்ன சொல்றாரு? மிகவும் எப்படி பண்ணுவேன்? திரளாய் பெருக பண்ணுவேன், திரளாய் பெருக பண்ணுவேன். அப்ப வயது என்ன? 99 வயதுல போய் உனக்கு திரளாய் பெருக பண்ணி யாருக்கும் ஒத்துக்க முடியுமா? நாளைக்கு இன்னைக்கு கதை நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம். இப்ப போய் நான் உன்னை பெருக பண்ணுவேன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா? யோசனை பண்ணீங்களேன். ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. ஆனா வேதம் சொல்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்றது? யோபு எந்த நிலைமையில இருக்கிறான்? அவனும் சாகுற நிலைமையில தான் இருக்கிறான். அல்லேலூயா. 99 பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து, அப்பா நீ கனி கொடுக்க போற சொன்னா எப்படி இருக்கும்? நான் சாக போறேன், கனி கொடுக்க போறேன்னு சொல்றான்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லி தெரியும் இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணா? கீழே பாருங்க, 3வது வசனம் சொல்லுது. அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணா? முழங்கு போய் விழுந்து வணங்கினான். என்ன பண்ணாரு? தேவன் அவனோட பேசி என்ன பண்ணா? அவிசுவாசமா நினைக்கல. என்ன பண்ணாரு? உடனே என்ன பண்ணாரு? நாம அப்படி ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாய் வாய்க்கு பண்ணுவா, காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. தேவனை நம்பிக்கை வைக்கிறோமா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நீ செய்ய நினைத்தது, அவர் எனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கேன். நம்மளால சொல்ல முடியுமா? 99 வயதுல ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் என்ன பண்ணான்? முழங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினான். முழங்குப்புற விழுந்து தேவனை நாம் ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம் பண்றோமா? அதுக்காக காத்திருக்கிறோமா? ஆண்டவரிடத்திலே நம்மளை அர்ப்பணிக்கிறோமா? என்ன பேசுறாரு? கீழே வாசிங்க. நான் உன்னுடனே பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் என்ன? ஆபிரகாம். அல்லேலூயா.
முழங்குப்புறம் விழுந்ததுனாலதான் தேவன் அவர் மீது சில ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லுகிறார். நான் முழங்குப்புறம் விழுந்து ஜெபிக்கிறோமா சொன்ன உடனே, அப்போ கர்த்தர் சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? நம்பிக்கை வந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்தது? அதனால தான் என்ன பண்ணான்? நம்பிக்கை வரலன்னா முழங்குப்புற விழுவானா? நம்பிக்கை வந்தது, முழங்குப்புற விழுந்தான். நம்பிக்கை வரலன்னா அவன் ஆண்டவர் செவி கொடுத்திருக்க மாட்டான், திரும்பி போயிருப்பான். நம்பிக்கை வந்தது இவர். ஏன்னா அவன் அந்நிய பீப்புள், அவன் தகப்பம் விற்கிற சிலைகளை செய்து விற்கிறவன் எல்லாத்தையும் பார்த்திருப்பான். தேராது ஒரு பெரிய பணக்காரன், அவனு ஒரு ஜெமீன், அவன் ஒரு வியாபாரி, சிலைகளை விற்கிறவன் பெரிய பணக்காரன். அவன்கிட்ட பல வேலையாட்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் வேலையாட்கள் பலவிதமான ஒரு பெரிய பண்ணையை போல உள்ளவன். தேராது சாதாரண ஆளு கிடையாது. அவனுடைய அப்பா அவனு ஒரு ஜெமீன் அவன். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவன் தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பினதுனால அவன் என்ன பண்ணான்? முழங்குப்புற விழுந்தான். நம்ம நம்பி விழும்போதுதான் அற்புதம். ஆண்டவர் வாக்கிய வாழ்க்கையில நிறைவேற போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட நாம விழும்பொழுது தேவன் என்ன பண்ற? நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்படி நாம நினைச்சு சாத்தாங்கமாய் முழங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினான். சொல்றாரு 6வது வசனத்துல, உன்னை மிகவும் அதிகமாய் பழுகு பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள். என்னங்க ஆச்சரியமான ஒரு வார்த்தையா இருக்குல்ல? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க, அதிசயமான வழியில உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். வயது எத்தனை? 99ங்க. முயற்சி நம்மளுடையதா இருக்கணும், அற்புதம் கர்த்தருடையதா இருக்கு. எத்தனை நம்புறீங்க? முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவர் வணங்குற ஆண்டவரை சோர்வுக்குள்ளாக நம்ம ஆண்டவர் யார் என்பதை உலகத்துக்கு காட்டணும். நம்ம ஆண்டவர் யார் என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டணும். அவன் நம்ம பார்த்து சொல்லக்கூடாது, மற்றவர்கள் பார்த்து நம்மளை சொல்லக்கூடாதுங்க. அப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறான், ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறான். அதனால்தான் ஆபிரகாம் ஒரு ராஜா ஒருத்தன் கிஃப்ட் கொடுப்பான், வேணாம்னு சொல்லிடுறான். காரணம் என்ன? நீ கொடுத்து என் ஆசீர்வதித்தன்னு உலகம் சொல்லக்கூடாதியா? என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் நம்ம சொல்லணும். அப்ப நம்ம ஆண்டவருடைய மகிமையை நம்ம நகர விடக்கூடாது. நம்ம ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணோம்? நீ நானும் எடுத்து காட்டணும், எடுத்து காட்டணும். என் கர்த்தர் யார் என்பதை பாருங்களையா? 99 வயதுல புள்ள பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருங்க, 100 வயதில் புள்ள பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருங்க சும்மா கிடையாது. அந்த ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். தேவனை சவரத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை என்ன பண்ணிருக்கிறேன்னா அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் தேவனால முடியாதது ஒண்ணுல எல்லாம் அவர் பண்ண போறாரு. ஆபிரகாம் சாஸ்தாங்கமாய் விழுந்த உடனே சொல்றாரு, இப்படிலாம் உனக்கு தோன்றும், வெயிட் பண்ணு, அதெல்லாம் செய்ய போறது சொன்னாரு. ஆபிரகாம் ஈசாக்கு பிறந்த உடனே அவன் வாழ்க்கை தளர்கிறாய் மாறுகிறது. நிறைய பிரசம் பண்ணி கொண்டு போகலாம், ஆனா ஆண்டவர் செய்ததை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடுத்தது இந்த வேதவாசம் சொல்லுது, ஏசியா புத்தகம் 9:2. அப்போ தேவனுடைய அதை விட்டுருங்க, சங்கீதம் அது வேணும், அப்புறம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 1 2 3 4 5 8 வசனம் வரை இப்படி சொல்லுது. தாவீது இங்க சொல்றாரு, 119வது அதிகாரம் சங்கீதத்தை எடுத்துக்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் யாரு? ஹalleluya. அவர் தலைப்பட உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை பெருக பண்ணணுமா, உன்னை நடத்தணுமா, உனக்கு அனைத்து தேவைகளை கர்த்தர் கொடுக்கணுமா, உன்னிடத்தில் மகிமை நடந்த மிகவும் திரளாய் உன்னை பெருக பண்ண வேண்டுமா? அப்படியானால் ஒன்று செய். இந்த வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்
ஹalleluya. அவங்க யாரு? உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி முயற்சி செய்யணும், நடக்க பிரயாசப்படணும், ஆசைப்படணும், வழியில முயற்சிக்கணும். வேதவசனம் சொல்லுது. இரண்டாவது சொல்லுது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி தேடணுமா? முழு இதயத்தோடு. ஆபிரகாம் முழு இதயத்துல நம்பினதுனால என்ன பண்ணாம முழங்கு பெற விழுந்தான். அதனாலதான் அவனுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய முடிந்தது. முழங்கு பெற விழுந்து தேவனை வணங்கினான். உத்தம மார்க்கத்தாரே. அடுத்த 3வது வசனம் சொல்லுது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? அநியாயம் செய்ய மாட்டாங்க. மற்றவங்க விரோதமா எழுப்ப மாட்டாங்க. மற்றவர்களை குறித்து புறக்கூற மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தடையா இருக்க மாட்டாங்க, முள்ளா இருக்க மாட்டாங்க, வேலியா இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை அப்படி இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றது? அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வழிகளிலே நடப்பாங்க. உத்தம மார்க்கத்தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆபிரகாமை போல உத்தம மார்க்கத்தார்கள் கர்த்தருடைய வழியிலே என்ன வந்தாலும், சோறு வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், வறுமை வந்தாலும், கேடுபாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய வழியில் என்ன பண்றாங்க? நடக்கிறார்கள். அடுத்த வசனம், உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி. எப்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் கற்பித்து வருகிறான்? கருத்தாய். எப்படி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணுமா? கருத்தாய் கை கொள்ள. ஏனோ தானோ அல்ல, ஏனோ தானோ என்று சொல்ல அப்படி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளக்கூடாது. எப்படியா? கருத்தாய். வேதத்தை கருத்தாய் உட்கார்ந்து நம்ம படிக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒதுக்கணும். கருத்தாய் ஜெபம் பண்ணணும், ஒதுக்கணும். ஜெப நேரத்தை ஒதுக்கணும். யார் கூப்பிட்டாலும் கதவை பூட்டிடணும், கேட்க கூடாது. போன ஆஃப் பண்ணிடணும். இதுல போட்டுட்டு பேரை பார்த்து உட்கார்ந்து இருக்க கூடாது. சுத்தமா பண்ணிடணும். எவர்திங் க்ளோஸ். கருத்தாய் எவர்திங் க்ளோஸ். தேவனை தேடும் போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும், ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கணும், காலத்தை ஒதுக்கணும், சமயத்தை ஒதுக்கணும், நாட்களை ஒதுக்கணும், இரவு ஒதுக்கணும். அப்பதான் தேவன் நமக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணாரு? ஒதுக்குவாரு. இது என் பிள்ளைக்கு பட்டகசாலையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒதுக்குவாராம். இது இவனுக்கு, இது அவளுக்கு. இதுல இருந்து தேவ தூதர்களை தொடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு. அவன் நீ எப்படி நேர காலத்தை ஒதுக்குறாயோ அதே போல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கிற அந்த மழையை ஒதுக்கி 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 உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. உமது கட்டளைகளை நாங்கள் எப்படி கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். சொல்லிட்டே இருக்கிறார். அனுதினம் சொல்றார், சொல்லிட்டே இருக்கிறார். கீழே வாசிங்க. உமது பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ளும்படி என் நடைகள் சிறைப்பட்டால் நலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பிரமாணங்களை, ஒரு சத்தியங்களை நம்ம என்ன பண்ணோமா? கை கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். அது நலமா இருக்கும், அது உங்களுக்கு நலமா இருக்கும். தேவ ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பிரதிபலன் அளிக்கிறதுக்கு நலமா இருக்கும், ஜெயமா இருக்கும், வல்லமையா இருக்கும், கிருபையா இருக்கும், அது ஏற்றதா இருக்கும், அது ஜெயமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உனக்கு எனக்கும் செய்ய போகிற காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. யாராலையும் தடைப்படுத்த முடியாது, எவராலையும் அது தடைப்படுத்த கூடாது என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை யாராலையும் தடைப்படுத்த முடியாது என்று வேதம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எப்படி அந்த ஆசீர்வாதம்? இன்னொரு வசனத்தை நான் முன்னாடி வைக்கிறேன். அது ஏசியா புத்தகம் 12வது அதிகாரத்துல 1 - 3 4 வசனம் இப்படி சொல்லுது. சொல்ற அந்த நாள்ல, அந்த நேரத்துல, அந்த காலத்துல நீ கர்த்தரை குறித்து சொல்வது, எந்த காலத்துல கஷ்டம் வரும்போது, தொல்லை வரும்போது, தொழில் வரும்போது, அல்லது நன்மை வரும்போது, அல்லது பாக்கியத்தை பெறும்போது, அல்லது நீ பலிகை பெருகும் பொழுது, இல்ல தேவனுடைய ஆசீர்வாதம்
அது எப்படி தெரியும்னா ஆண்டவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால, ஆண்டவனை நடத்துகிற அந்த விதத்தினால, கர்த்தர் உன்னோடு இருக்கிற அந்த கிருபையை நீ அறிந்து கொள்ளும்போது சொல்லுவேன், இன்னைக்கு எங்க அப்பா என் மேல கோபமா இருந்தாரு, இன்னைக்கு கோபமா இல்ல. அல்லேலூயா. எங்க போட்ட ஒரு ஜாக்கு இருக்குல்ல, கட்டி போட்டா என்ன பண்ணணும், நேற்றுக்குள்ள கட்டி போட்டோம். உண்மையிலே அழுதுட்டு போயிட்டோம். நாங்கெல்லாம் நாக்கு தொங்கிச்சு, இவ்வளவுதான். அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. அந்த அந்த இடத்தை அப்படியே போட்டு கூறிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் வராங்க, நகா இல்லை, கெட்டு போச்சு. ஒரு சத்தம் கேக்குது, அழுதுகிட்டே இருக்கு. நாக்கு இவ்வளவு வைத்து தொங்கிட்டு. அதோடைய நட்பு, அதோடைய அன்பு, அதோடைய பரிவு, அதோடைய பாசத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா. அவுத்து விட்ட பாருங்க, வீட்டையை ரகல கட்டிச்சு. 1/2 மணி நேரம் அப்புறம் தான் 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களை பார்த்து உழைக்க ஆரம்பிக்குது. அது வரையும் மூளை சதறி போச்சு. மூளை சதறி. ஒருவேளை அந்த நைட்டுக்குள்ளா போட்டிருந்தோம்னா காலையில ஒரு சிறிய ஒரு பாடையை கட்டிட வேண்டியது. சாதாரண ஒரு மிருகம். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. சின்ன வயசுல இருந்து நம்மகிட்டே சாப்பிட்டு, நம்மகிட்டே படுத்து, நம்மகிட்டே இருந்து, நம்மகிட்டே உலாவி, நம்மளோட இருந்த ஒரு மிருகத்தை தனிமைப்படுத்தும் போது அதுக்கு வருகிற அந்த சோகம், ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம். ஓ, அப்ப தேவன் உன்னை என்னையும் தன் பக்கத்துல, தன் கைக்குள்ள, தன் வலது பக்கத்துல வைத்து நடத்தும் போது உனக்கும் எனக்கும் ஒரு தீமைகள் வரும்போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். எழுந்தருளுவார். அப்ப தேவன் எப்பொழுது நம்ம மீது கோபமா இருக்க மாட்டார். தகப்பன் தாய் பிள்ளைகள் மீது கொஞ்ச நேரம் தான் கோபமா தணிஞ்சு போயிடும். அதே போலதான் இங்க சொல்றாங்க, வேதவசனம் இப்படி சொல்லுது, உம்மை துதிப்பேன், நீ என் மேல் கோபமா இருந்தீர், ஆனா உடைய கோபம் என்ன ஆயிற்று? நீங்கிட்டு, நீர் என்னை தேற்றுகிறீர். பிரைஸ் தி லார்ட். உடனே அதை நாங்கள் தேற்றுறோம். உடனே தேற்றி அதுக்கு என்ன கொடுக்க வேண்டும், கொடுத்த உடனே தான் அது தன் வேலையை செய்கிறது. தன் வேலையை அப்பதான் ஆரம்பிக்குது. அப்பதான் அங்க ஓடுது, அங்க ஓடுது, குலைக்குது. அப்ப அதை நாம் தேற்ற வேண்டியதா இருக்கிற. அப்போ சாதாரண ஒரு பெருமான தேவனாய் கர்த்தர் உண்மையை படைத்து நம்மளை அப்படி வெறுமையா விட்டுருவாரா? நோ, விட மாட்டார். வேதம் பொய்யா, நம்ம வாழ்க்கை பொய்யா இல்ல, நம்ம வாழ்க்கை தான் பொய்யாய் போகிறது. கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் பொய்யாய் போவதில்லை. இங்க சொல்றாரு பாருங்களேன், தேற்றுகிறீர், இதோ தேவனே என்னை ரட்சிப்பு, நான் பயப்படாமல். என்ன சொல்றாரு பாருங்க, இங்க ஒரு தேவன் தான் உனக்கு யாருங்க? ரட்சிப்பு. தேவன் தான் ரட்சிப்பு. அவன் தான் என் வழி, அவன் தான் என் சத்தியம், அவன் தான் என் கீழ வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து. வேதவசனம் ஒரு நாள் நம்மளை வறுமையில கொண்டு போகாதுங்க. நம்மலாம், நம்ம தகப்பெல்லாம் பெரிய ஜமீன் கிடையாதுங்க. அன்னதினமும் வேலைக்கு செஞ்சாதான் சாப்பாடு. ஒருவேளை ஜமீனா இருந்தா கூட நம்ம சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவன் நம்மளை வெறுமையில வச்சிருக்கிறாரா? பசியில வச்சிருக்கிறாரா? தாகத்துல வச்சிருக்கிறாரா? இல்ல. உலகத்துல இருப்பவனை காட்டி முன்னில் எண்ணி இருப்பவர் பெரியவர் நம்மளை நடத்துகிறார், நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். நம்ம தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்து நம்மளை கொண்டு போகிறார், நம்மளை தேற்றுகிறார். ஆனா கீழே சொல்றாரு, இதோ தேவனே என் ரட்சிப்பு. சொல்றார், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். ஓ மை லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரே என் கீதம், என் வாழ்க்கைக்கு கீதம். அவரே எனக்கு என் வாழ்க்கைக்கு எப்படி இருக்காரு? கீதமா இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவரே எனக்கு எப்படி இருக்காரு? கீதம். கீதம் என்ன? எப்பொழுது இருந்தாதான் மேலும் வார்த்தையம் தான், சந்தோஷம், சமாதானம் தான். கர்த்தத்துவமும் சமாதானமும் என்ன இல்லையா? என்ன இல்ல, குறைந்து போவதில்லை. வசனத்தை மனசுல வச்சுக்கீங்க. 9:7 நீங்க வாசித்தீங்கல்ல,
கர்த்தத்துவமும் சமாதானமும் உன்னை என்னை விட்டு என்ன பண்ணுவதில்லை, குறைந்து போவதில்லை, இல்லாம போவதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம போவதில்லை, குறைந்து போகாது, குறைந்து போகாது. அது எப்பொழுதுமே நிறைவாயிருக்கும். நீதான் மற்றவங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்ப, அந்த கர்த்தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நீ கொடுப்பாய். வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அது 7 சொல்லுதல 8 வாசி. இது இப்படி இருக்கட்டும். 8 வாசி. ஏசாயா 9 ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. பாருங்க, இந்த 9 8 எப்படி அழகா சொல்லுது பாருங்களேன். இந்த 12 இருக்கட்டும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அல்லேலூயா. அது யார் மேல இறங்கிட்டான்? இஸ்ரவேலின் மேல். இஸ்ரவேலா மாறிச்சு. உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோபு ஒரு வார்த்தை வந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் அப்படின்னா என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தத்துவமும் சமாதானமும் இல்லாம போகாது. இந்த வசனம் தான் சொல்லுது. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது என்ன வார்த்தை? நீ இனி யாக்கோபு இல்ல, நீ யாரு? அப்ப இஸ்ரவேல்ல என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், கர்த்தத்துவத்துக்குரியவன், சமாதானத்துக்குரியவன், செழிப்புக்குரியவன், மகிழ்ச்சிக்குரியவன், அநேகருக்கு அடையாளத்துக்குரியவன், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவன். அதான் ஒரு வார்த்தை அனுப்புற. உனக்கு வார்த்தை அனுப்பலையா? உன் பேர் மாற்றப்படலையா? அந்த மாற்றப்பட்டதுக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு மகிமை இல்லையா? ஒரு கனம் இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை தான் அனுப்பினா. உன் பேர் என்ன? யாக்கோப்பு, ஜேம்ஸ். உன் பேர் இனி யாக்கோப்பு இல்ல, ஜேம்ஸ் இல்ல. உன் பேர் என்ன? இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் சொன்ன உடனே அண்ணன் கோபமா இருந்தவன் அப்படியே அப்படியே குழம்பா மாறிட்டான், அன்பா மாறிட்டான். அவன் மேல யாரெல்லாம் கோபமா இருந்தாங்களோ எல்லாம் மாறிட்டாங்க. அவனுக்கு ஆசீர்வாதம் மேல் ஆசீர்வாதம், கிருபைகள் மேல் கிருபை யாக்கோபுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவன் ஜீவன் காக்கப்பட்டது. அப்படியே இறங்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உன் யாக்கோபு இல்ல, உன் பேர் என்ன? இஸ்ரவேல். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மள பெரியவனாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் ஆக்கிடுங்க. அப்ப இங்க வந்து இந்த 12 ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது 12 சொல்றார் பாருங்க. 3வது வார்த்தை சொல்றது, இதோ தேவனே என்னை ரட்சியும், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரே யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். 3 சொல்லுது, அவர் யாருங்க? ரட்சிப்புமானவர். அவர் ரட்சிப்புமானவர் எப்படி இருப்பாரு உன் வாழ்க்கையில? ஊத்தா இருப்பார். நல்லா கண்டுபிடிச்சீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை அதுவும் இந்த ஒரு ரகசியம். அந்த ரட்சிப்புமானவர் என் வாழ்க்கையில எப்படி இருப்பாரு? ஊத்தா இருப்பாரு. புறஜாதி புறத்தாருடைய கிணறுல நான் தண்ணி எடுப்பதில்லை, புறத்தாருடைய குளத்துல நான் தண்ணீர் எடுப்பதில்லை, புறத்தாருடைய வயல்களிலே நான் மேய்வதில்லை, புறத்தாருடைய கிணறுல நான் தண்ணி எடுப்பதில்லை. என் கிணறே எனக்கு தண்ணி கொடுக்கும். அவர் இந்த ரட்சிப்புமானவர். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? அந்த ரட்சிப்புல என்ன பண்ணுவேன்னா, அந்த ரட்சிப்பு வேற எங்கேயும் இல்லை, எங்கதான் இருக்கேன். எங்க இருக்கு அந்த ரட்சிப்பு? உங்ககிட்ட இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உங்ககிட்ட இருக்கு அந்த ரட்சிப்பு. அந்த மகிமை உங்ககிட்ட இருக்கு, அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு. நீ அனுதினம் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ கொண்டு கொண்டு அடுத்த கிணறுக்கு போக தேவையில்ல, அடுத்த பைப்புக்கு போக தேவையில்ல. உனக்குள்ளே வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீயே ரட்சிப்பு இருக்கிற அந்த ரட்சிப்புல இருந்து நீ என்ன பண்ணணும்? தண்ணீரை கொண்டு கொள்ளணும். அதுக்குதான் யோவான்ல இயேசு சொல்றாரு. 9வது வசனம் சொல்லுது பாருங்களேன். இயேசு 10 யோவான் 10:9 தெளிவுபடுத்த நான் உங்களுக்கு அதோடைய வார்த்தையை நான் தெளிவுபடுத்துகிறேன். 10:9 சொல்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, ரட்சிப்பை கொண்டு சொல்லப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாத்தீங்களா?
யாருக்கு? எனக்கு, உனக்கு, நமக்கு, நம்ம யாவருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அது உள்ளும் புறமும் சேர்ந்து என்ன பண்ணோம்? மேய்ச்சலை கண்டடைகிறது. உள்ளும் உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், வெளியில் இருக்கிற ஆசீர்வாதம். உள்ளுக்குள் இருக்குது, அது வெளியில் இருக்கிறது. அதனால்தான் உபாகமம் 28ல அங்க 5வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? உபாகமம் 28 வாசிங்க. அதில் சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த சகோதரியே இருங்க, நான் வரேன். அங்கே இல்ல, அது வேற வசனம். இப்ப நான் சொல்றேன். அல்லேலூயா. எங்க சொல்றாரு? இங்க வாசிங்க 6 கரெக்ட். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கேட்டீங்களா? உனக்குள்ளே இருக்கிற அந்த ஊறுகிற ஊற்றானது, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஊறுகிற ஊற்றானது. 3வது சொல்ல, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கேட்டீங்களா? நீ பட்டணத்துல இருக்கிற பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ கோயம்புத்தூர் போனாலும் சரி, கும்பகோணம் போனாலும் சரி, இல்ல பட்டணப்பாக்கம் போனாலும் சரி, என்ன எப்படிதான் இருப்ப? சொல்லுங்க. அப்ப கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? இந்த வசனம் ரொம்ப 3வது வசனம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை, இரட்சிப்பின் ஊற்றுகள் என்று தண்ணீரை மண்டு கழிவீர்கள். பாருங்க, மூன்றும் ஒரே பாயிண்ட், ஒரே ஆசீர்வாதம், ஒரே மகிமை, ஒரே கிருபை. அவருடைய ஆசீர்வாதம் நீ எங்க போனாலும் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ அயல்நாட்டு போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ உள்நாட்டில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, ஒரு பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஒருவேளை நீ எல்லாத்தையும் காலி பண்ணி கிராமத்துக்கு போனாலும் அந்த கிராமம் உனக்கு பட்டணமா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாரும் உன்னிடத்தில் வருவார்கள், உன்னிடத்தில் வருவார்கள், உன்னிடத்தில் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறும்படி ஓடி வருவார்கள். வேத வசனம் சொல்லுகிறது. பட்டணத்திலும் வெளியிலும் உள்ளும் புறமும் கர்த்தரின் இரட்சிப்புமானவர் இரட்சிப்பின் ஊற்றுகளின் தண்ணீரை நீங்கள் மண்டு கொள்ளுவீர்கள். அப்ப 12:3 என்ன சொல்றது? நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து எப்படியா? வெக்கத்தோடு இல்ல, துக்கத்தோடு இல்ல, சுகாதார கேடோடு இல்ல, ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நம்ம என்ன பண்ணுவோம்? இரட்சிப்பின் ஊற்றுகள் என்ன பண்ணுவோம்? தண்ணீரை எப்படி? மகிழ்ச்சியோடு தண்ணீரை மண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, துண்ணிட்டு மேய்ச்சிட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டு தூங்க கூடாதா? என்ன பண்ணுமா? கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர் கொடுத்துட்டா சொல்லிட்டு நல்லா துண்ணிட்டு தூங்க கூடாது இல்ல? அல்லேலூயா. என்ன பண்ணுமா? துதிக்க சொல்றாரு. துதி சத்தம் இந்த உலகத்தை அசையப்படுங்க சொல்றாரு. 4வது வசனம், அக்காலத்தை நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ள அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்த பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறார், தூரத்துல இல்ல. நமக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாராம். எத்தனை ஒரு நன்மையை தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பது இந்த வேத வசனத்து மூலமா நமக்கு தெரியப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ தாவீது இப்படி சொல்றார். நம்பர் 3 சங்கீதம் 102ல 12வது வசனத்தை நம்ம எடுக்கலாமா? 102ல 12வது வசனத்தை நம்ம எடுப்போம். கர்த்தராகிய நீரோ அவர் ஒரு நாள் வந்து போகிற தேவன் அல்ல, ஒரு நாளைக்கு வந்து ஆசீர்வதித்து போகிற தேவன் இல்ல.
இன்னைக்கு ஒரு நாள் வராரு, 2 பாட்டம் பாடி நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டே இருக்கிறார். ஆனா நினைவுல இருக்கிறார். நான் எதுக்கு சொல்லுகிறேன்? அந்த மாதிரி தேவன் அல்ல. என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உமது பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிற்கிறதா இருக்கிறது, ஓடுகிறதா இல்ல, அமைங்கி போகிறதா இல்ல, முழுகி போகிறதா இல்ல, காணாத போகிறதா இல்ல, நிற்கிறது. அடுத்தது தேவரி எழுந்தள்ளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அது குறித்த நேரம் வந்தது. குறித்த நேரம் வந்தது. கர்த்தரை நோக்கி செல்லும் பொழுது, ஆராதிக்கும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதில்ல, உன்னை உயர்த்துவதில்ல, உன்னை பெருகப்படுவதில்ல. கர்த்தரும் சமாதானமும் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நீ சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்பட உன்னை டாக்டர் ஆக்க வேண்டுமானால் கர்த்தர் உன்னை டாக்டர் ஆக்கிடுவார். அது குறையாது. ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்துற குறித்த நேரத்துல அந்த வாக்கு என்ன ஆயிடும்? நிறைவேறிதான் ஆகணும். நிறைவேறலன்னா அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. நிறைவேற்றிடுவார், நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாங்கியை வைத்து அதன் மண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க? பரிதவிக்கிறார்கள். மண்ணான சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, மண்ணால மனிதனை படைத்தி இவன் ரட்சிக்கப்படாத மண்ணுக்கு போகக்கூடாது, இவன் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? பரிதவித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் தெளிவா சொல்லிட்டு பாருங்களேன். ஆமென். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படுத்துவார், திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல். ஹalleluya. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன், உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உனக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் நம்ம மன்னன்னு சொல்றார் பாருங்களேன். ஆதாமே, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். நான் கொடுத்த அந்த ஆவி என்னிடத்தில் வந்துவிடும். நீ அதை பெட்டிக்குள்ள பூட்டி வைத்தால் அது இருக்காது, என்கிட்ட வந்துவிடும். ஆவி ஆத்மாவும் யார்கிட்ட போயிடுமா? கர்த்தரிடத்திலே போய்விடும். இந்த மண்ணுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வார்த்தைகள் தெளிவா சொல்லுகிறது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். உன் ஜெபத்தையும் உன் விண்ணப்பத்தையும் கேட்கிற ஆண்டவரா இருக்கிறார். இன்னொரு வார்த்தை ஏசாயா 30:18 வாசிங்க. ஏசாயா 30:18 ஆண்டவர் இப்படி சொல்றார். என்ன சொல்றாரு? 18 சொல்றாரு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் யாரே? கர்த்தரை காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்ம காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? முழங்கூப்புல அவருடைய பாதத்தில் விழுந்து அதை நம்பிக்கையோடு கூட அதை நாம் எதிர்நோக்க வேண்டும். ஆபிரகாமை போல அதை நம்பிக்கையோடு நாம் எதிர்நோக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அது வந்து பறிக்கிறதா இருக்கிறது. வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவா சொல்லுது. 15 சொல்லுங்க. 15 வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த அற்புதம் அதிசயம் உனக்கு நடக்கும். மனம் திரும்பிட்டீங்கன்னா, உண்மையா திரும்பிட்டா, உறுதியா திரும்பிட்டா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீர்கள். எப்படிதான் இருப்பீங்க? அமைதியா இருப்பீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லையா, செத்தாலும் பரவாயில்லையா, கர்த்தரனை ரட்சிப்பாரியா, கர்த்தரனை மீட்பாரியா, கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரியா, கர்த்தரனை உயர்த்துவார். உயர்த்தால போனாலும் அக்கினியில போட்டாலும் எரிந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மீட்கிறவரா இருக்கிறார். மீட்காம போனாலும் பரவாயில்ல, நீ நினைத்திருக்கிற சிலையை நான் வழங்குவதில்லை. இதுதான்
வணங்குவதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க எப்படி இருக்கிறாரு? ஒருவேளை அந்த மனுஷன், அந்த தானிகாரர், அந்த தேவனாய் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து வராம போனாலும் பரவாயில்லையா, நாங்க கருகி செத்து போனாலும் பரவாயில்லையா, நாங்க ரட்சிக்கப்பட்டதுல உறுதியா இருப்போம், அமைதியா இருப்போம், எங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்று குரல் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குரல் கொடுக்கணும். நம்ம எல்லாம் குரல் கொடுத்தாதான் தேவ வல்லமை என்ன என்பதை ராஜாவே அப்படியே அசந்து போயிடுவான். அசந்து போயிடுற அளவுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவா இருக்கிறது. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நம்ம அப்படி செய்வதில்லை. அதனால்தான் கஷ்டம், நஷ்டம், வேதனை அதிகமா நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லை, நம்ம ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டிருந்தா எப்படி இருப்போம்? அமர்ந்திருப்போம், நம்பிக்கையா இருப்போம். எனக்கு ஒரு ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னார், அது இன்னைக்கு எனக்கு நிறைய ஓடிட்டு இருக்கு. உங்க அம்மாவுக்கு பிரஷர் ஓவர் ஆயிடுச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்களாம், ஆபரேஷன் பண்ணும், ஹார்ட் அட்டாக்கு சொல்லிட்டாங்களாம். அவர் சொன்னாராம், எங்க அம்மா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, செத்தா பரவாயில்ல, கடல்ல தூக்கி வச்சிடறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, கர்த்தர் இருக்கிறார் சொல்லிட்டு வந்து இந்த வழியா நெஞ்சு வழியா வந்து கடல்ல தண்ணி கத்தனை வலுப்படுத்து. இன்ன வரையும் நெஞ்சு வலி இல்லை, பிரஷர் இல்லை, சுகர் இல்லை, ஒரு மாங்காவும் இல்லை, ஒரு தேங்காவும் இல்லை. உன் நம்பிக்கையும் உன்னுடைய ஆண்டவர் மீது இருக்கிற அந்த கிருபை எப்படி இருக்குமா? உனக்கு எப்படி இருக்குமா? அவர் சொன்னார், செத்தா பரவாயில்ல, அவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க, பேட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க, பார்த்துக்கலாம், நாங்க தீ கடல்ல வச்சிருக்கோம், காசுல என்கிட்ட இல்லைன்னு சொன்னார். மனதார டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு புல் அரிச்சுது. செத்தா பரவாயில்ல டாக்டர், பாருங்க அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. கர்த்தர் இருக்கிறார். அவர் எத்தனை காலம் எங்க அம்மாவை எங்களுக்கு உயிரோடு வச்சிருக்கிறா, வச்சுட்டு போட்டோம். அந்த அம்மா இன்னைக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்கிறாங்க. இந்த வசனம் உயிரோட இருக்கிறது அவங்க டாக்டர். பாருங்க, அவங்க இந்த நேரத்துக்கு இந்த பிரசங்கத்துல அவங்க வெளிப்படுறாங்க. அவங்க பேர் அண்ணா, அல்லேலூயா, வெளிப்படுறாங்க. பாருங்களேன் என்ன சொல்லுது இந்த வசனம்? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அப்படிங்களா? அமெரிக்கா என்னவா? அந்த சந்தோஷம், ஆண்டவரே அந்த கர்த்தத்துவமும் சமாதானம் உள்ளவராக இருக்கிறார். என் சமாதானம் கழிஞ்சு போகாது. அவர் தோல் என்ன கர்த்தத்துவம் இருக்கிறது. அந்த சமாதானம் எனக்கும் என் குடும்பத்துக்கு என்ன ஆகுதில்லை, குறைந்து போவதில்லை. மரணம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என் சித்தம் இல்லாம உனக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை. உன் மயில், உன் தலையில் இருக்கிற மயிலெல்லாம் என்ன பண்றீங்க, என்ன பண்ணுங்க? சித்தம் இல்லாத உயிர் போமா போகாதா? சத்தியமும் போகாது. உயிர் போகணும்னா சத்தியமா உயிர் போயிடும். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், உன் தலைமையில எண்ணி வச்சிருக்கீங்க, சித்தம் இல்லாத உன் தலையில இருக்கிற முடி கீழே விழாது சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம உயிர் எடுக்க முடியுமா? அப்ப உயிரை யார் தான் எடுக்க முடியும்? யார் தான் எடுக்க முடியும்? கர்த்தர் தான் எடுக்க முடியும். மயிலையே அவருக்கு எண்ணி வச்சிருக்கிறார்னா உயிரை விட்டுடுவாரா? விட மாட்டாரு. என்ன வைசனும் கரங்கத்தடி கத்தனை மகத்துவம். ஓ குளோரிலாம். அப்ப நம்ம 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 எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? அமெரிக்கையும் அமைதியா இருக்கணும். படபடப்பு எந்த விதமான கர்த்தர் இருக்கிறார். ஐ நோ, ஐ டோன்ட் வரி. ஆண்டவருக்கு நம்பிக்கை வைக்கணும். ஆனாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அமெரிக்காவுக்கு கர்த்தர் இருக்கிறார், செய்ய வேண்டியது செய்வோம், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவோம். உயிரும் நம்மகிட்ட இல்லை, வாழ்வு நம்மகிட்ட இல்லை, வழியும் நம்மகிட்ட இல்லை, சத்தியம் நம்மகிட்ட இல்லை. அவரே வாழ்வுக்கு ஒளியாகவும், உயிருக்கு ஜீவனாகவும், போக்குக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறார். அவரு பார்த்து நம்ம வேலையை நம்ம என்னப்பட்டு இருக்கிறோம், செஞ்சிட்டு இருக்கா. நம்ம வீட்டுல கவனம் இருக்கக்கூடாது. செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம அமைதியோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும், விசுவாசத்தோடு நம்ம அதை செய்யும் பொழுது இந்த வேத வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அதை அப்படி செய்ய மனதா இல்லாம என்ன பண்றீங்க? சங்கீதம் 20 வாசித்தோம் பார்த்தீங்களா?
அது வெளிப்படுது. அதான் ஒற்றுமை. சங்கீதத்துக்கும் பிரசங்கத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, வழி இருக்குது, போக்கு இருக்குது, நான் ஓடிடுவேன், தப்பிச்சிருவேன்னு சொல்றீங்க. என்கிட்ட எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. நீயா ஆண்டவரே உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நினைச்சு பாருங்களேன், அன்னையில இருந்து ஆஸ்பத்திரிக்கு போகல, கத்திருக்கிறாரியா, அம்மா தானே, அம்மாவுக்கு கொடுக்க சித்தம் வந்தா கொடுக்கணும், கொண்டு போகட்டும். நான் கூட எங்க அம்மாவுக்கு கால் கை விழுந்துட்டு, அப்ப பாண்டி கூட வந்திருக்கிறார், கால் கை விழுந்துட்டீங்க, நாங்க ஓடுறோம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எங்க அம்மா செத்தாலும் ஸ்போர்ட் வழி உயிரோடு நான் சொல்லி ஒரு குடத்தை தண்ணி எடுத்து தலையில ஊத்தி ஞானஸ்தானம் கொடுத்து பாருங்களேன். சாதாரண பேர் வச்சேன். 5 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. சுகமாயி கரங்கத்தடி கத்தர் சுகமாயி ஆடுகளை மேய்த்தாங்க. வீட்டு வேலையில அவங்களே பார்ப்பாங்க, சமைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. நல்ல காலையில சுகமாயி ஒரு 30-35 ரூபாய் செலவு பண்ணோம். அது முக்கியம் இல்ல, ஜீவனம் கொடுத்தார் கர்த்தர். நல்லா நடந்தாங்க, 5 வருஷம் இருந்தாங்க. திடீர்னு அப்படியே மயக்கம் வந்து ஒரு நாள் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. அதை பத்தி கவலை இல்லை, தேவனுடைய சித்தம், அவ்வளவுதான். வயசானாங்க தான். அல்லேலூயா. அதனால நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த வசனம் எவ்வளவு உண்மையா இருக்குது. அப்ப நம்ம சொல்றோம், அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். கரங்கத்தை கத்தமா அப்படியே ஓடி போவீர்கள். உன் வாயில் வார்த்தைப்படி, உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுளை அதை சொல்லலாம். அப்படியே ஓடி போ, திரும்பி வராத. குதிரை மேலே என்ன பண்ணு, ஓடி போயிடு. அங்க சொல்லுவாராம், மனதால் சொல்லுவாராம், அப்படியே நீங்கள் ஓடி போவீர்கள். கீழே வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், வேகமாய் வந்து வேகமா வந்து உங்களை துரத்தி விட்டுருவாங்க. உன் வாயின் வார்த்தைப்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுது. உன் நம்பிக்கையும் உன் அமெரிக்கையுமே உன் வாழ்விலை செழிப்பை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பார்க்கலாம்னா அப்படியே போயிடும், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் இப்பவே பார்க்கலாம், இப்பவே அது நடக்கும், இப்பவே அது நடக்கும், இப்பவே அதை பார்க்கலாம், இப்பவே செய்யலாம், பார்க்கலாம், அப்புறம் கர்த்தர் அப்படிதான் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ளவராகவும் துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கமா இருப்பாராம், கேடுபாடு உள்ளவனுக்கு மாறுபட்டவரா இருப்பாராம். என்ன பண்ணுவாரு அவரு? போடா, ஏறி ஓடு. வேகமான குதிரை மேல போறியா, அப்படியே போ, அப்படியே சொல்லிடுவாரு. போயிட்டே இரு மகனே, எவ்வளவு தூரம் போறதோ போயிட்டு வா, ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன்னை என் அன்பு கரைத்தினால் என்ன பண்ணுவேன், நான் சேர்த்துக்கொள்ள. அதான் 18 சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு விடைய முன்னாடி நான் வாசித்தேன். கீழே சொல்ற 18 சொல்லுங்க, 17 வாசிங்க. நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீண்டிருக்க மாட்டாத ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் 5 பேரை பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயமுறுத்தி உங்களை கொளுத்து விட்டுருவாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பரலோக ராஜ்யத்தை பாக்கியவனா இருப்பாங்க. அதுதான் இந்த விடையை குறிக்கிறது. அதுதான் இந்த விடை உங்களுக்கு சொல்லுகிறது. 1-3 வாசிங்க. 1-3. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்கிற பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோன் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று
என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 பார்வோனுடைய பெண் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு இலட்சியாகவும் இருக்கும். உலகத்தை நம்பாதீங்க, உலகத்து உள்ள நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க, பலத்தை நம்பாதீங்க, பேக்கரம் நம்பாதீங்க, குதிரையை நம்பாதீங்க, எதையும் நம்பாதீங்க. யாரும் நம்ப சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு சொல்லி நம்புங்க. அதுக்குதான் அந்த 3 வசனம் சொல்றாரு. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களே, எனக்கு நேராய் உங்களை திருப்புங்கள், என்னை நோக்கி பாருங்கள், என் பக்கம் வாருங்கள். நான் உங்களோடு இராவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. வெளிப்படையா பேசுவார். இந்த வசனம் எல்லாம் வெளிப்படையா, ஆனாலும் நீங்க சொல்ற தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது, வாழ்க்கையில் ஒன்று தடைபட எல்லாம் அதே நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறான். அப்ப ரட்சிப்பின் ஊற்றுகளில் என்ன பண்ண போறோம்? தண்ணீரை கொண்டு அந்த ரட்சிப்பு உங்ககிட்ட இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே அது இருக்கிறதா இருக்கிறது என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. கடைசியாக வசனம் ஏசியா 12:6 சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த நடுவில் என்ன பண்ண போறாரு? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்து. பெரியவராக இருக்கிறார், பெரியவர் உனக்கு முன்னே மகா வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த ஒன்றும் உங்க வாழ்க்கையில தடைப்படாது. ஒருவேளை தடைப்படுதா, அவர் வாக்குத்தத்தம் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியா இருக்கிற அர்த்தம். 3 உங்களுக்கு முக்கியமான காரியம். 1, நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களை எப்படி இருக்கும்? உங்கள் பலனா இருக்கும். 3வது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை கொண்டுக்கொள்ளும். காரணம் என்ன? 2 சொல்லி இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கிருபையானவர், எனக்கு அவரே என் ரட்சிப்புமானவர். அப்போ ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்கிறது, ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறது, ஜீவ ஊற்று எனக்குள்ளே இருக்கிறது, உள்ளும் புறமும் எனக்குள்ளே இருக்கிறது. நான் பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வெளியில ஆசீர்வாதமா இருப்பேன், நான் போகையில் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வருகையில் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நான் குறைவதில்லை, ஆனாலும் நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வெறுவதும் இல்லை. நான் அவருக்கு நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறேன். என்ற உங்கள் காரியங்களை தேவன் மீது நீங்கள் வைக்கும் போதுதான் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்றும் குறைந்து போவதில்லை. கர்த்தர் யாரு? எவரி நீ சாதித்து செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது நான் இனி சொல்லிட்டே இருக்கணும். தடைப்படாது என்று அறிந்திருக்க கர்த்தர் செய்வார். அதுக்காக நான் ஒன்றும் கவலைப்படுவதனால் ஒரு முறை கூட்ட முடியுமோ? ஒரு முறை என்னால ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் தான் நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. அதான் உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? ஜெபம் வேணும், ஜெபிக்கணும். ஜெபம் தான் முக்கியம். நீ ஜெபித்தா வயதான காலத்தில் கூட என்ன பண்ண கர்த்தர் கேட்ட கனிய நீ கொடுப்ப. வேதவசனம் தான் சொல்லுது, நீ ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? அல்லேலூயா.